தீபாவளி நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மதுரை, புதுக்கோட்டை மற்றும் தோவாளை உள்ளிட்ட மலர் சந்தைகளில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. குமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பிச்சி மற்றும் மல்லிகை பூக்களின் விலை 3 மடங்காக உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மொத்த விற்பனையில் கிலோ ஒன்றுக்கு 800 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ இன்று 2500 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனையில் 2750 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. அதேபோல் பிச்சிப்பூ மொத்த விலையில் கிலோ ஒன்றுக்கு 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1500 ரூபாய்க்கும், சில்லறை விலையில் 1700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மலர்ச்சந்தை மற்றும் ஏலக்கடையில் மல்லிகை, முல்லை, ஜாதி, காக்கட்டான் உள்ளிட்ட பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 முதல் 3500 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 2500 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ 2000 ரூபாய்க்கும், காக்கட்டான் 2000 ரூபாய்க்கும் விற்கப்படுவதால் எதிர்பார்த்த அளவுக்கு பூக்களை வாங்க முடியாமல் சில்லறை வியாபாரிகள் தவித்தனர். மல்லிகைப்பூவெல்லாம் நேற்று 2000 ரூபா விற்ற பூ இன்னைக்கு 3000 ரூபா மல்லிகைப்பூ விற்கிது. முல்லைப்பூ நேற்று 2000 ரூபாய்க்கு விற்றுச்சு, இன்னைக்கு அதுவும் 3000, 2800 இந்த ரேட்டுக்கு விற்கிது. இப்படியெல்லாம் எடுத்தால் நாங்கள் எப்படி கட்டி வியாபாரம் பண்ணி காசு ஆக்குறதுன்னு தெரியல. பிக்சடாக மல்லிகைப்பூ 3000 ரூபா போயிட்டு இருக்கு. முல்லைப்பூ 2500 ரூபா போகுது. காக்கரட்டான் 1000 ரூபா போகுது. முந்தாள் விற்றதை விட இன்னைக்கு 3 மடங்கு அதிகரித்து போயிட்டு இருக்கு. புதுக்கோட்டை மலர்ச்சந்தையில் நாள்தோறும் 1 முதல் 2 டன்னுக்கு மேல் பூக்கள் விற்பனையாகும் நிலையில் பண்டிகை நாட்களில் பூக்கள் விலை உயர்வது வழக்கமான ஒன்றுதான் என வியாபாரிகள் தெரிவித்தனர். இதேபோல் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையிலும் பூக்கள் விலை உயர்ந்து காணப்பட்டது. ஒரு 4 நாள் பெஞ்ச மழைனால எல்லா பூ மலிவா போச்சு. மழைனால மல்லிகைப்பூல விலை ஏறி 2500, 3000 போயிட்டு இருக்கு. பாக்கி எல்லா பூ 100 ரூபா, 30 ரூபா, 20 ரூபா அவ்வளவுதான் வித்துட்டு இருக்கு. மல்லிகை மட்டும் விலை கூட போகுது. மழையின் காரணமாக பூவரத்து குறைந்துள்ளது. விலை இன்னைக்கு அதிகமான விலை. விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு தடவை மல்லிகைப்பூ 2500 ரூபாய்க்கும், ஒரு கிலோ பிச்சுப்பூ 2200 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அது தட்டுப்பாடாத்தான் இருக்கு. பூ தட்டுப்பாடா இருக்கு, கிடைக்கல. மதுரை மலர்ச்சந்தையில் 1 கிலோ மல்லி 2000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1800 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1700 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும் விற்பனையாகின. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.